இதா ததாஹரத் அலைக துனூப், உன் பாவங்கள் உன்னை உறுத்துச்சுன்னு வச்சுக்கவே, எல்லாத்துக்கும் உறுத்தும். இந்த பாவத்துக்கு மட்டும் ஒரு நினைப்பு இருக்குங்க, நல்லதெல்லாம் மறந்துடுவோம். நாம செஞ்ச தவறுகள் எல்லாம் ஏதோ ஒரு நேரத்துல நம்மளை குத்தும். இருந்தாலும் அப்படி பேசிட்டு கூடாது. ஒரு அறியாபுரத்துல செஞ்சிட்டோம், ஆனா அதுக்கான தீர்வு கிடைக்காது. தௌபா ஒண்ணுதான். பாவங்கள் உங்களை உறுத்தினால் நீங்கள் தௌபா செய்யுங்கள். எல்லாம் குர்ஆன்ல அடுத்தமா சொல்றது, தூபு இலல்லாஹி தௌபத்தன் நஸூஹா. தௌபா செஞ்சுக்கிட்டே இரு. தௌபானா என்ன அர்த்தம்னா, அந்த பாவத்தை இனிமேல் செய்யக்கூடாது. அதுதான் செய்த பாவத்திற்கான தீர்வு. நம்மளும் செஞ்சிருவோம், அல்லாஹ் மன்னிச்சிருவான், மறுபடியும் செஞ்சிருவோம், மறுபடியும் அல்லாஹ் மன்னிப்பா. இது இதயம் இறந்து போவதற்கான சிந்தனையாக மாறி, உங்கள் பாவங்கள் உங்களை உறுத்தும் பொழுதெல்லாம் நீங்கள் தௌபா செய்து கொண்டே இருங்கள். தௌபாவுடைய இடத்தை பெருமானார் சொல்லும் போது, தௌபா செஞ்சுட்டேன்னா பாவமே செய்யாதவனை போன்ற அந்த உறுத்தல் உங்களிடமிருந்து வெளியேறியது. இந்த பாவத்திற்கான பரிகாரங்களை தான் போன மாசம் அரபாவுடைய நோன்பு வச்சோம். 2 ஆண்டுகளுடைய பாவத்தை இது மன்னிக்கும். ஆஷூரா 1 ஆண்டினுடைய பாவத்தை மன்னிக்கும். இந்த உம்மத்திற்கு தான் பாவ மன்னிப்புக்கான வாய்ப்புகள் எல்லாம் கொட்டி கொடுத்திருக்காங்க.